என்ன கேள்வி? வாழ்க்கையில படிச்சவங்க தான் ஜெயிப்பாங்களா? ஏன் அதுல என்ன சந்தேகம்? அம்மா, அப்போ ஐயா காமராஜர் படிச்சாரா? சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா? ஏஆர் ரஹ்மான் படிச்சாரா? Facebook, Twitter, Instagram, WhatsAppலாம் பார்த்துட்டு அவர் படிச்சாரா இவர் படிச்சாரா நல்ல வக்கனையா கேள்வி கேக்குறீங்க. சரி, படிக்காம ஜெயிச்சவங்கள 3 பேரை சொல்லிட்டல, இப்போ 4ஆவதா ஒரு ஆளை சொல்லு பாப்போம். தெரியல, ஏன்னா தேடணும். படிக்காம ஜெயிச்சவங்கள 3 பேரை நீ சொல்லுவன்னா படிச்சு ஜெயிச்ச 3 லட்சம் பேரை என்னால காட்ட முடியும். அதுக்கு உதாரணம் இங்க நம்ம முன்னாடி உட்கார்ந்திருக்கிற ஐயா ரவீந்திர பிரசாத், ராமசெல்வம் ஐயா போன்ற பல பேர் இருக்காங்க. படிப்பு ரொம்ப முக்கியம். Don't take it in wrong sense. உங்களை திசை திருப்புறாங்க. கல்விதான் நமக்கு முக்கியமானது, அறிவுதான் அச்சம் காக்கும் கருவி. சரிம்மா, படிக்காம ஜெயிச்சவங்கள முதல்ல யார சொன்னனே? ஐயா காமராஜர். ஐயா காமராஜர் தானே? ஐயா காமராஜர் ஏன் பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டார்? ஏன்னா படிக்காத என்னால இவ்வளவு செய்ய முடியும்னா என் பிள்ளைங்க எல்லாம் படிச்சா என்னெல்லாம் செய்வாங்கன்னு அவர் கண்ட கனவுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கிற இவ்வளோ பேரும். கண்ணா, நம்ம கிட்ட இடம் இருந்தா எடுத்துக்குவாங்க, பணம் இருந்தா புடுங்கிக்குவாங்க. ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது. அதனால வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா படிங்க, நல்லா படிங்க. படிப்பு தான் உங்களோட அடித்தளம். படிப்பு ரொம்ப முக்கியம்.